கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/11/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபை வரை தாங்கி வழி நடத்திட்டோமப்பா. எல்லா விதமான பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலது கரத்தினால இவரை தாங்கி வழி நடத்துங்கப்பா. உடைய அற்புதம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசனம் இவரை சூழ்ந்து கொண்டு வெற்றியை தரும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். உடைய நிறைவு மாத்திரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி மெய்யான விடுதலை தந்து இவருடைய பேரை நீங்க பெருமைப்படுத்துங்க. நன்மைக்குள்ளாக இவருடைய வாழ்க்கையை நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்குவீராக. முடிய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டும். உடைய அன்பின் பிரச்சனத்தினால தேசத்தை நீர் அப்பா ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து சமாதானத்தினாலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை தேசத்தின் மீது இருப்பதாக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.